ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தைப்பூசம் அன்னைக்கு கோவில் போயிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. மேரிலேண்டில் இருக்கிற சிவா விஷ்ணு டெம்பிளில் நடக்கிற தைப்பூசம் ஃபங்க்ஷன் தாங்க போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே பால் கூட எடுக்கிறது, அதுக்கப்புறம் காவடின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து கிளம்பணுன்ட்டு காலையே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கோவில் போகிறதுக்கு எங்களுக்கு வந்து 3 hours ட்ராவல் டைமுங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு எதிர்பார்க்காம நைட் வந்து ஸ்னோ பெஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து ப்ரீஸி டேவாக வேறு இருந்தது. ஸோ கிளம்புறப்ப கூட இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் கிளைமேட் எதிர்பார்க்கலங்க. காரை வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. நாங்கள் போகிறது வந்து சாட்டர்டே. ஸோ சண்டே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட சன் பர்த்டே பார்ட்டி வந்து இருந்துச்சு. அதனால் டெம்பிள் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து டேரெக்ட் போகிறதா தான் வந்து நாங்கள் பிளானில் வச்சுருந்தோம். டிரைவிங் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ டெம்பிளுக்கு நாங்கள் ரீச் ஆகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ காவடி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க, பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக பூஜை முடிச்சுட்டு. டிசி மேரிலேண்டில் இருக்கிற ஸ்ரீ சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு வந்துட்டோங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய கோவில். நம்ம ஊரெல்லாம் கோவிலுக்கு போனால் எப்படி வந்து பயங்கர திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கோங்க. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு வந்து தவறாமல் நாங்கள் வந்து வந்துடுவோம். ஸோ எல்லா சாமியுமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாங்க. ஸோ கோபுரம் முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ் ஏறினா தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. சைட்லேயுமே பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைட் போனோம் அப்படின்னா ஷூ எல்லாம் வந்து கழட்டி வைக்கிறதுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம கால் கழுவிட்டு உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இடமும் வச்சுருப்பாங்க. இப்போ வின்டர் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஜாக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு தனியாக ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும்னா கோவிலுக்குள்ள வந்து அப்படி போயிட்டோம். 6 படை வீடு இருக்கிற முருகரையுமே இந்த கோவில் வந்தோம் அப்படின்னா நம்மளால் தரிசனம் பண்ண முடியுங்க. ஸோ நல்ல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கீழே கேன்டீன் தான் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுலேயுமே பாதாம் பர்ஃபி வந்து ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. ஸோ அன்றைக்கி விசேஷ நாள் அப்படின்றதுனால அன்னதானம் வந்து சிறப்பாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ எப்போ இந்த டெம்பிள் வந்தாலுமே பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு கீழே சாய்பாபா சன்னதி வந்து ஒருத்தர் கேன்டீன் பக்கத்தில் வச்சுருப்பாங்கங்க. ஸோ சாய்பாபா சன்னதியுமே போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் கேன்டீனுக்கு போவோம். ஆனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்லேருந்து சாய்பாபாக்குன்னு தனியாக வந்து வெளியே வந்து ஒரு சன்னதி பெருசாக வந்து கட்டியிருக்காங்க புதுசாக. ஸோ இப்போ அங்கே தான் வந்து கேன்டீனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் சாய்பாபாவை போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஓகேங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெம்பிள்லேருந்து இப்போ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே பார்ட்டி அட்டன் பண்ணுறது தான் பிளானுங்க. ஸோ இப்போ வின்டர் டைம் இல்லையா, அதனால் வந்து அர்பன் ஏர் இண்டோர் ட்ராம்பிளின் பார்க்கில் தான் வந்து பார்ட்டியாக வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குட்டீஸ் கூடலாம் விளையாடிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வால்மார்ட்டில் கிஃப்ட் ஷாப்பிங்காக கிளம்பியிருந்தோம். ஸோ எனக்கு அவங்க ஏரியா வந்து ரொம்ப பிடிக்குங்க. வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இப்போ சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எனக்குலாம் இந்தியன் ஸ்டோர் போனால் 40 to 45 minutes நான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் அவங்க நினச்சாலே 5 minutes டிரைவில் அவங்க இந்தியன் ஷாப்பு பக்கத்தில் காஸ்க்கு வேறு புதுசாக லாஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாம்ஸ் கிளப், வால்மார்ட், டாலர் ட்ரீன்னு எல்லா ஷாப்புமே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ எனக்கு அவங்க வீட்டுக்கு போனால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் வந்து வால்மார்ட்டில் முடிச்சுட்டு அப்படி வந்து புதுசாக பார்த்திங்கன்னா டாலர் ட்ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து வேலண்டைன் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சுக்காக ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது பார்க்கறதுக்காக உள்ளே போயிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா ரேக்குமே காலியாக இருந்தது. அப்கமிங் ஈஸ்டருக்காகவும் ஸ்ப்ரிங்காகவும் தான் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஷாப் வேறு புதுசாக நல்லா பெருசாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் டாலர் ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் வச்சு நான் பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 10 ரூபா கடன் அப்படின்னு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாலர் ட்ரீ அப்படின்றது. ஸோ எந்த பொருள் எடுத்தாலுமே $1 தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா 2 yearsக்கு முன்னாடி $1.25 அது அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்து $1.50 வந்து அதை ஏற்றிட்டாங்கங்க. ஸோ $5 இந்த பொருள் எல்லாமே வந்து சில இதெல்லாம் $7க்கு ஏறிடுச்சு. அண்ட் இந்த $1 பொருளே பார்த்திங்கன்னா சில கேட்டகரி ஆர்ட் சப்ளைஸ் அதிலெல்லாம் வந்து $2.50 அப்படியே ஏறிடுச்சு. ஸோ பயங்கரமாக வந்து ரேட் எல்லாமே ஏற்றிட்டாங்கங்க. ஷாப்பிங் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நைட் டின்னருக்கு அப்புறம் பசங்களாம் சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு நைட் கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோமா, அதுக்கப்புறம் லாங் ட்ராவல் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து போகிறதுக்கு முன்னாடி கேக் ஆர்டர் மட்டும் பிக்கப் பண்ணணுங்க. ஜெயண்ட்டில் தான் வந்து மான்ஸ்டர் ட்ரக் தீமில் கேக் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டி போக வேண்டியது தான். ஸோ வின்டர் டைம்லாம் பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வந்து இந்த மாதிரியான இண்டோர் ப்ளே ஏரியா தாங்க. ஸோ தட் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்காது. அதே மாதிரி கிட்ஸுமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க பார்ட்டியை முடிச்சுட்டு உள்ளே விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வேலண்டைன்ஸ் டே வீக் அப்படின்றதுனால வந்து ஃபுல்லாகவே ஒரு சாக்லேட் முதல் கொண்டு எல்லாமே அந்த தீம்லேயே தான் வந்து உள்ள எல்லா கடைகளுமே இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் டெக்கர்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க எல்லா பொருளையுமே.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பர்த்டே பார்ட்டியில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், எவ்வளோ ஃபன்னாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.